வெல்கம் டு மை சேனல் க்ரோச்செட் ஃபார் இனியால். இந்த வீடியோவில் நாம் இந்த பேபி மிட்டன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த பேபி மிட்டன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒயிட் கலர் யான், அப்புறம் இந்த ப்ளூ கலர் யான், ஒரு யான் நீடில், ஒரு ஸ்டிச் மார்க்கர், அப்புறம் இந்த ஹூக் 3.5 mm சைஸ் ஹூக் வந்து எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மிட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிடலாம். மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் எடுத்துகிட்டு இந்த ரிங் உள்ள 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ரிங்கை இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம பண்ண 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் மேலேயும் இந்த மாதிரி 6 நம்பர் ஆஃப் செயின் ஃபார்ம் ஆயிருக்கும். 1 2 3 4 5 6. அடுத்த ரவுண்டுக்கு நம்ம இந்த 6 செயின்லையும் ரெண்டு சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின்லையும் ரெண்டு சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ரவுண்டோட எண்டிங்கில் 12 நம்பர் ஆஃப் சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் இருக்கும். 12 செயின் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு பண்ணிடலாம். நம்ம இந்த ரவுண்ட் கண்டினியூ பண்ணுறப்ப நம்மளோட இந்த மீதி இருக்க யானையும் சேர்த்து வச்சே ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போதான் நம்மளோட ஸ்டிச்சஸ் எதுவும் லூஸ் ஆகாமல் ரிமூவ் ஆகாமல் அப்படியே டைட்டாக இருக்கும். 1 பண்ணிட்டேன். 2. இப்போ எனக்கு இது மேலே 2 செயின் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிடலாம். அப்போதான் நம்ம செகண்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணுறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டிச்லையும் 2 சிங்கிள் க்ரோச்சே. அதே மாதிரி தேர்ட் ஸ்டிச்லையும் 2 சிங்கிள் க்ரோச்சே. 1 2. அதே மாதிரி மீதி இருக்க இந்த 3 ஸ்டிச்சஸ்லையும் 2 சிங்கிள் க்ரோச்சே பண்ணிடுங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் கவுண்ட் பண்ணிடலாம். 3 6 7 8 9 10 11 12. ஸோ 12 இருக்கு. அடுத்த ரவுண்ட் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சே, அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்சே, அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 1, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 2 1 2 இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரவுண்ட்ல மொத்தம் 12ஓட சேர்த்து 6 ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ரவுண்டோட எண்டிங்ல எனக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோச்சே, அடுத்த செயின்ல 2, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 1, அடுத்து இருக்கிறதுல 2, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோச்சே பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்சே. 1 2. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சே, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 1 2. அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 1 1. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்சே. 1
செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet 1 2. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்டோட எண்டிங்கில் என்கிட்ட 18 நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 6, செகண்ட் ரவுண்டில் 12, தேர்ட் ரவுண்டில் 18 ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு 2 சிங்கிள் crochet, அடுத்து ஒரே ஸ்டிச்சில் 2. அதாவது நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, தேர்ட் இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட்லையும் 6 இன்க்ரீஸ் பண்ணுவோம். 18ஓட ஒரு 6னா 24 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு லாஸ்டாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet, இந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இருக்க ஸ்டிச்லையும் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. லாஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணோம்னா ஒரு சிங்கிள் crochet, அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 அந்த மாதிரி பண்ணோம். இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 2 சிங்கிள் crochet அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ 2 சிங்கிள் crochet முடிச்சிட்டேன். அடுத்து இருக்க 2 ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet, அதுக்கு இப்போ 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிறது வரைக்கும் 1 1 2 1 1 2 அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டிங் ஃபோர்த் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டோட எண்டிங்கில் எனக்கு 24 நம்பர் ஆஃப் செயின் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு ஃபிஃப்த் ரவுண்டுக்கு 24 + 6 30 செயின் ஃபார்ம் பண்ணணும். 3 இதில் ஒவ்வொரு சிங்கிள் crochet பண்ணணும். அடுத்து இருக்கிறதுல 2 சிங்கிள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet, அடுத்து இருக்கிறதுல 2 சிங்கிள் crochet. அப்படி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ரவுண்டோட லாஸ்ட் ஸ்டிச். அதில் 2 சிங்கிள் crochet பண்ணி இந்த ரவுண்ட் முடிச்சிடலாம். இந்த ரவுண்டோட எண்டிங்கில் என்கிட்ட 30 நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு செயின்லையும் 30 நம்பர் ஆஃப் செயின் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம 30 ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். இனி நம்ம எந்த இன்க்ரீஸும் பண்ண போகிறதில்ல, இதே சைஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்னோட ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet பண்ண போகிறேன். அது எவ்வளோ இன்ச்சஸ்னா 7 இன்ச்சஸ். 7 இன்ச்சஸ்க்கு நான் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். அது எவ்வளோ ரவுண்டு வந்ததுன்னா இந்த மிட்டன் சைஸுக்கு. ஸோ இதுதான் 30க்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ண ஸ்டிச்சு. இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுலேருந்து நான் 9 ரவுண்ட் கண்டினியூ பண்ண போகிறேன். இது இல்லாமல் 9 ரவுண்ட் நான் அடுத்து பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 9 ரவுண்ட் நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண தம்பை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து நம்ம 9 ரவுண்ட் பண்ண போகிறோம். 9 ரவுண்ட் ஹாஃப் டபுள் crochet இந்த 30 ஸ்டிச்சஸ்லையும். ஸோ என்னோட அடுத்த ரவுண்டுக்கு இது வரைக்கும் சிங்கிள் crochet பண்ணோம். அடுத்த ரவுண்ட் ஹாஃப் டபுள் crochet. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் crochet பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணிடுங்க.
இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இங்கே வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ரவுண்டோட லாஸ்ட் ஸ்டிச்சஸ்லையும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே பண்ணி முடிச்சிடலாம். 30 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஹாஃப் டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கோம். இப்போ இதே தான் நான் 9 ரவுண்ட்ஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறேன். ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டேன், இன்னும் 8 ரவுண்ட்ஸ் நான் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் எனக்கு இந்த ஹைட் கிடைக்கும். இதே மாதிரி 8 ரவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்லையும் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நாம் இப்போது இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் மிட்டன்ஸுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் தம்ப் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இதோட ஹைட் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ நம்ம 7 சென்டிமீட்டர் சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இது ஒவ்வொரு நூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நம்ம மெஷர் பண்ணி பண்ணுறது, நம்பர் ஆஃப் ரவுண்ட் கவுண்ட் பண்ணுறதை விட மெஷர் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும். நான் 9 ரவுண்ட் இந்த நூலில் இந்த மிட்டன் சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணுறது கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த தம்ப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோச்சே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு இந்த ரிங் உள்ள 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ இங்கே பாருங்கள், 6 சிங்கிள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ரிங்கை இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 சிங்கிள் க்ரோச்சே பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ரவுண்டில் நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோச்சே இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்சே. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச். அதில் 2 சிங்கிள் க்ரோச்சே. 1 2 2 சிங்கிள் க்ரோச்சே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை 2 சிங்கிள் க்ரோச்சே பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ரவுண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 சிங்கிள் க்ரோச்சே பண்ணுங்க. 1 2. ஸோ 12 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிடலாம். 3 6 9 10 11 12 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணுறது எப்படி பண்ண போகிறோம்னா, ஸ்டிச்சஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. இந்த 12 சிங்கிள் க்ரோச்சேலையும் ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை இன்க்ரீஸ் மட்டும் பண்ண போகிறோம். இந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட் வந்து 2 inches இருக்குது. ஸோ நம்ம தம்புக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட் அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த பேபி மிட்டனோட ஹைட் இந்த தம்ப் வந்து 2 inches இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் இதை 2 inches இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் 9 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறேன். இந்த 12 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சே.
ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சை எப்பயும் மார்க் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் பண்றப்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நம்ம 9th ரவுண்ட் முடிக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கு. அதுலயும் சிங்கிள் crochet பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட தம்ப் முடிஞ்சது. முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. நம்மளோட தம்ப் முடிஞ்சது. இதை நம்ம இந்த மிட்டன்ல அட்டாச் பண்ணிடலாம். இதுல நம்ம தம்ப் அட்டாச் பண்றதுக்கு நம்ம ஹூக்ல இந்த லூப் வச்சுட்டு நம்ம தம்ப்ல எந்த ஸ்டிச்ல வேணாலும் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண இந்த இடத்துல அடுத்த ஸ்டிச், இதுல ஸ்டிச் இருக்கு, இந்த அடுத்த செயின்ல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு யானை இந்த 2 செயின்லையும் புல் பண்ணி அப்புறம் இந்த இதுலையும் புல் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இங்க எந்த ஒரு ஸ்டிச்சஸும் பண்ணல, ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம யானை புல் பண்ணி வெளியில எடுத்துடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செயினை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இருக்க அடுத்த செயினையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் செயின் இப்போ ஸ்டிச் பண்ணதுல இருந்து செகண்ட் செயின் உள்ள திரும்ப ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு திரும்ப நம்ம மிட்டன்ல இருக்க செயின்லையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அடுத்ததை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த 6 செயினுக்கும் பண்ண போறோம். ஸ்லிப் ஸ்டிச் தான் பண்ண போறோம். நம்ம இந்த வேற சிங்கிள் crochet டபுள் crochet எதுவும் பண்ணல. ஸோ அடுத்து தேர்ட் செயினுக்கும் இந்த மாதிரி தேர்ட் செயினை தம்ப்ல இன்சர்ட் பண்ணிட்டு இதுல மிட்டன்ல இருக்க தேர்ட் செயினை இன்சர்ட் பண்ணிட்டு ஹூக் வழியில ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. தேர்ட் செயின் முடிஞ்சது. அடுத்து இருக்கிறது ஃபோர்த் செயின். ஃபோர்த் செயின் இன்சர்ட், மிட்டன்ல இருக்க ஃபோர்த் செயின்ல இன்சர்ட், யானை புல் பண்ணி மொத்தமா ஸ்லிப் ஸ்டிச். ஃபோர்த் முடிஞ்சது. அடுத்து ஃபிஃப்த் செயின். அதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச். 5 செயின் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு செயின்ல அதே மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு இதில் இருக்க நெக்ஸ்ட் செயின்லையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம 6 ஸ்டிச்சஸ் சேர்த்து தம்பை ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு மீதி இங்கே 3 4 5 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம இதை இனி நம்ம நார்மல் ஹாஃப் டபுள் crochet ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்த ஸ்டிச்ல இருந்து ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet எல்லா ஸ்டிச்சஸ்லையும் இந்த தம்போட ஸ்டார்டிங் வரைக்கும். இனிமே நம்ம ரவுண்ட் இப்படி தான் கண்டினியூ ஆகும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet. ரவுண்டோட எண்ட் வந்துட்டோம். நம்ம தம்ப் அட்டாச் பண்ணதோட ஸ்டார்டிங் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இது லாஸ்ட் ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் crochet பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இந்த ரவுண்ட் எப்படி கண்டினியூ பண்ணணும்னா இந்த தம்போட இந்த ஓப்பனிங்கில் நம்ம 6 ஹாஃப் டபுள் crochet இதை அப்படியே ரவுண்டாக கண்டினியூ பண்ணணும். ஸோ இதில் 6 ஹாஃப் டபுள் crochet பண்ணணும். 6ல இந்த டாப்ல ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet.
இந்த தம்போட எண்டிங்க்கு வந்துட்டோம். இதே மாதிரி தான் இன்னும் 5 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா இதே மாதிரி இங்கே முடிஞ்சதா இதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே பண்ணி இன்னும் அப்படியே அந்த இதே ரவுண்டை 5 டைம்ஸ் பண்ணணும். 5 டைம்ஸ் இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஹாஃப் டபுள் க்ரோச்சே பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம இவ்வளோ ஹைட் வர வரைக்கும் இந்த ரவுண்ட்ஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோச்சே இவ்வளோ ஸ்டிச். இதாவது இங்கே தம்ப் அட்டாச் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு 5 ஸ்டிச்சஸ், தம்ப் அட்டாச் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு 5 ஸ்டிச்சஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது இந்த இதை லாஸ்ட் ஸ்டிச்சில் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த யானை கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம ஒயிட் கலர் யான் அட்டாச் பண்ணி 2 டபுள் க்ரோச்சே ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒயிட் கலர் யான் அட்டாச் பண்ணி 2 டபுள் க்ரோச்சே ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒயிட் கலர் யான் அட்டாச் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக எந்த ஸ்டிச்சில் முடித்தோமோ அதிலே ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே. இதே மாதிரி இங்கே வரைக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் 2 ரவுண்ட் பண்ண போகிறோம். இதே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் ஒயிட் கலர் யானில் டபுள் க்ரோச்சே ரவுண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டிச் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட மிட்டன் முடிஞ்சது. இந்த மீதி இருக்க இந்த நூலை இது உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க.